பழனி சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு சார்பாக விருப்ப மனு அளிக்க வந்திருக்கோம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர் செய்த நலத்திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகளின் அடிப்படையில் எங்கள் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக எங்களது வாழ்த்துக்கள். உங்கள் ஊர் வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஒரு 60-70 வாக்கு வித்தியாசத்தில் எங்களது வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார். இப்போ முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? மிகவும் சிறப்பாக உள்ளது. செயல்பாடுகள் சொல்லியே நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா முதியோருக்கு, விதவைங்களுக்கு எல்லாத்துக்குமே 2000 ரூபா போனஸ் போட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகை, நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் இவ்வாறு பல்வேறு திட்டங்களை தந்து மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றி வரும் ஸ்டாலின் அவர்களின் சாதனையை விலக்கி எங்கள் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியே இல்லை, அப்படி எப்படி செயல்பாடு? எதிர்கட்சி பாதி பேர் இங்கே வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஓபிஎஸ் வந்தாலே அது பாதி அதிமுக அந்த பக்கம் வந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே திமுக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க எதுவும் பண்ணலை இல்லை. அடுத்து எங்கள் சிஎம் வந்து எங்களுக்கு நல்ல முறையில் எல்லாமே செஞ்சுருக்காரு. எங்கள் மாவட்ட செயலாளர் ஐபி செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக செஞ்சிருக்கிறார். நான் வந்து 4வது வார்டு நகரம் மகளிர் அணி அமைப்பாளர், 4வது வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். எங்கள் வார்டுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கலையரசி 120 கோடியில் பாதாள சாக்கடை கொண்டு வந்திருக்கார் பழனி சட்டமன்ற உறுப்பினர். ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு மிக சிறப்பாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாவட்டமாக அறிவிக்கணும்னு எங்களுக்கு எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. குடிநீர் திட்டம் வந்து இப்போ எங்களுக்கு பல கோடியில் எங்களுக்கு இப்போ 38 கிராமங்களுக்கு வந்து நல்ல தண்ணிக்கு குடிநீர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு மீண்டும் அவரே வரணுங்கிறது ஒரு ஆசை. நாங்கள் எல்லாரும் வேண்டும். செந்தில்குமாரே பழனிக்கு ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நம்பி வாக்களிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடம் அவர் தான், எப்பயுமே அவர் தான் நிரந்தரம். நாங்கள் வந்து எந்த தொகுதிக்கு தலைவர் வந்து எங்கள் அண்ணன் வந்து மாறிடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து நாங்கள் பழனியிலேருந்து சென்னைக்கு வந்து பழனிக்கு அவர் வேணும்னு கேட்டிருக்கோம்னா எங்களுக்கு அந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இப்போவும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே இலவச சைக்கிள் முதற்கொண்டு அந்தந்த பீரியடில் டக்குன்னு எல்லாமே கொடுத்துட்டு மாணவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு மனிதர் எங்கள் அண்ணன். அதனால் வந்து எதிர்கால சந்ததியினரும் கண்டிப்பாக அவருக்கு தான் வாக்களித்து அர்ஜென்ட் ஃபோன் பண்ணாலும் எங்கள் ஃபோனை எடுத்துருவாங்க. எங்களுக்கு நல்லா தான் பண்ணிட்டுருக்குறாரு. அதனால் மீண்டும் எங்களுக்கு ஐபி செந்தில்குமார் அவரே வரணும்னு நாங்கள் இறைவனை இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கிறது வந்து சாதாரண ஒரு மனிதரை கொடுத்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த பதில் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் அவர் வரணும்னு எந்த ஆரம்பிச்சோம். நாங்கள் எல்லாம் வந்து நான்லாம் அவரை பார்த்து தான் இந்த கட்சிக்கே வந்தேன். முன்னாடி வந்து நான் ஏனோ தானோன்னு இருந்தேன். எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து தான் அவர் சுறுசுறுப்பு, அவருடைய பேச்சில் ஒரு செயல் எல்லாமே நல்லா இருக்கும். அவரை பார்த்து தான் எனக்கு இந்த இதுக்கே வரணும்னு ஒரு ஆசைப்பட்டு நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். மீண்டும் திமுக ஆட்சி நம்ம எங்கே அவரே வரணும், மீண்டும் அவரே ஆட்சி அமைக்கணும். இன்னும் எங்களுக்கு எத்தனையோ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் கொண்டு வர்றாரு. அடுத்து 2000 சொல்லி இருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை வேற இருக்குது. மக்கள் 199 பேர் அவங்க பயன்பாட்டில் இருக்காங்க. 1-2 பேர் இருக்கும். அது எப்படிங்கிறது அடுத்து அதை சரி பண்ணிடுவோம். இருந்தாலும் எங்களுக்கு அவர் வேணும். தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு வேணும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். அப்படியே கொஞ்சம் ஒன்றா மாதிரி எழுதி பண்ணுங்க. மகேஸ்வரன் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியாக இன்று விருப்ப மனு அளித்திருந்தேன். கழகத் தலைவர், தமிழகத்தில் நிரந்தர முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படியும் இன்று பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளித்துள்ளேன். ஏற்கனவே 2021 எண்ணற்ற திட்டங்களை நமது கழகத் தலைவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நிறைய நலத்திட்ட உதவிகளும் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத அளவுக்கும் பண்ணியிருக்காங்க. வருகின்ற
2026 சட்டமன்ற தேர்தலிலும் நமது கழக ஆட்சி தான் மலரும். நிச்சயம் அது பெண்கள் என்று ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. அவங்களுடைய நாங்கள் இளைஞரணி எல்லாம் எழுச்சியாக இருக்கோம். மாணவர்கள் எல்லாம் எழுச்சியாக இருக்காங்க. 2026 2.0 மீண்டும் கழக ஆட்சியே மலரும். நிச்சயம் வென்று ஒன்றாக இருக்கிறோம். உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? திருவள்ளூர் மாவட்ட கழக செயலர் அண்ணன் சாமு நாசர் அவர்களை அழைக்கிறேங்க. தொகுதி எங்கு சென்றாலும் எழுச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து திமுகவுடைய கோட்டை தான். அந்த கோட்டையை வந்து மீண்டும் அது 2026 நிரூபணம் பண்ணணும். கண்டிப்பாக தொகுதியுடைய முக்கியமான உங்கள் பிரச்சாரம் என்னவா இருக்குது சார்? ஆல்ரெடி வந்து தலைவர் நிறைய பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, புதுசாக பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்ததும் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நிறையும் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் கேட்குறப்போ இந்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளர் இருக்கீங்க, அந்த தொகுதியை மையப்படுத்தி உங்கள் பிரச்சாரம் என்னவா இருக்கும்? பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் வந்து மேம்பாட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மேம்பாலம் வந்து இப்போ மெட்ரோ வந்திருக்கு. மெட்ரோவுக்கு வந்து மெட்ரோலேருந்து இப்போது கிராமத்துலேருந்து அந்த மெட்ரோக்கு வரத்துக்கு போக்குவரத்து இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். பஸ் ஸ்டாண்ட்ஸு எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ஸில் வந்து நவீன கழிப்பு எல்லாமே எல்லாம் சுகாதார இதில் எல்லாம் மெயினாக எல்லாம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். நம்ம தேங்க்யூ சார். பார்த்துங்க சார். அப்படியே ஒரு கூட்டம். மகளிர் உரிமை தொகைலாம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு மட்டும் எங்கள் கிராமத்திலேயே என்னை வந்து நிறைய பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக காலைல நான் 6 மணிக்கு நான் எழுந்தேன். அது தலைவர் வந்து போட்ட உடனே எங்கிட்ட எனக்கு ஒரு 50 பேர் வந்து நிற்கிறாங்க. தலைவர் நன்றி சொல்லுப்பா, தலைவர் நன்றி சொல்லுப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன். மக்களை ரொம்ப வச்சுருங்க. மகளிர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அன்றைக்கி அது 5000 போட்டது, உரிமை தொகை போட்டது பெரிய அளவில் பேசப்பட்டு அது என் கண்ணால் நான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு எதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் நன்றி சொல்கிறது, எனக்கு நன்றி சொல்லுது. என்னை பார்த்தா தலைவர் பார்த்தா மாதிரி நன்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. தலைவர் இந்த அளவுக்கு மக்களுக்காக செயல்பட்டுருக்காரு. அந்த டைம் வந்து அது வந்து எங்கள் தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கோம். அவரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முதியோருக்கு, விதவை பெண்கள் அவங்க எல்லாமே 2000 நீங்கள் போனஸ் போட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்பது நாங்கள் அங்கேருந்து இங்கே வர என்னென்ன நடக்குது. அதான் சொன்னதும் செய்வோம், சொல்லாததும் செய்வோம். அதான் நம்ம திமுக ஆட்சி. தலைவர் வந்து எப்பவுமே 8 அடி இல்லை 16 அடி மேலே தான் பாஞ்சிட்டு இருக்காரு. 2026 களம் இது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் நான் தான் களத்தில் இருக்கேன், நான் தான் களத்தில் இருக்கேன். அதெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு எப்பவுமே வந்து தலைவர் மட்டும்தான் வந்து களத்தில் இருப்பார். தலைவருக்காக கூட நாங்கள் எப்பவுமே இளைஞரணி களத்தில் இருப்போம். ஓகே, வாழ்த்துக்கள். ஒரு கோஷம் மாதிரி எதனா கூட போடலாம் சார். வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இளைஞர் அணி வெல்கவே. உங்கள் பேர் சொல்லி பேசுங்க. என்னுடைய பேர் ஷர்மிளா காந்தி, 34வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்காக நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கேன். பெரம்பூர் தொகுதிக்கு தலைவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா என்னால் நிறைய தலைவரோட பேரை நிலைநாட்டும்படி வருங்காலத்தையும் திமுகவை திரும்ப அந்த வைக்கிற மாதிரி அதில் என்னோட தொகுதிக்கு நற்பணிகள் செய்ய முடியும். நன்றி. வெற்றி வாய்ப்பு எப்படி மேடம் இருக்கு? வாய்ப்பு நல்லா இருக்கு சார். பெரம்பூரில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான். அங்கே மகளிர் சப்போர்ட்டில் எப்படி இருக்குது? ஏன்னா மகளிர் தான் நிறைய உதவிகள் பண்ணுறாரு. எல்லாம் தமிழ் பெண்கள் மகளிர் இது அதுக்கு வந்து நாங்கள் வந்து 10 பேராக போகிறோம். எல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் உதயசூரியன் தான் தலைவர் அறிவித்த பொங்கல் பரிசும் சரி, மகளிர் உரிமை தொகை போன மாதம் அறிவித்த 5000 ரூபாயும் சரி, அது மகளிருக்கான உரிமை நிலைநாட்டி இருக்குது. அதன் விளைவு மக்கள் மனசில் நல்ல பேர் இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது பெரம்பூர் தொகுதிக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம தான் செய்யணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முதியோருக்கு உதவி விதவை பெண்களுக்கெல்லாம் நீ 2000 போட்டிருக்காரு. 5000 கொடுத்தது நல்ல பேர்ப்பா. அடுத்த வாட்டி எங்க தலைவர் தான்ப்பா. ஏன்னா அந்த 5000 கொடுத்ததுக்கு எல்லாருமே 284 தொகுதியும் தலைவர் தாங்க ஜெயிப்பாரு.
உறுதிங்க. மகளிர் நாங்களே உறுதி கொடுக்குறோம். நாங்கள் தலைவர் தான் செய்யணும். இதில் சிறப்பு என்னன்னா பெரம்பூர் தொகுதியில் அக்கா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் கழகத்தின் சார்பில் அன்னை சத்தியவாணி முத்துக்கு பிறகு பெரம்பூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது சட்டமன்ற உறுப்பினராக பெண் உறுப்பினராக அக்கா அவர்கள் வருகின்ற சட்டசபையை அலங்கரிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.